ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி திணையில் பிரியாணி தாங்க பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த vlog வந்து என் ஹஸ்பண்ட் தான் எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு பெரிய தேங்க்ஸுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் வந்துட்டு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கிராம்பு, பட்டை, ஸ்டார் ஹனி, சோம்பு இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1 டம்ளர் தினைக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை வணங்குறதுக்காக 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது வணங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பச்சை மிளகாவை வந்து 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி கீரி ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாவே இறங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தினையை ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு நான்